அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 11/1/2026 மார்கழி மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன், 9இல் சுக்கிரன், புதன், 11இல் ராகு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உறவினர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும், 10இல் ராகு, 11இல் சனி சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து வகையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள் தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறலாம். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும், 7இல் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது உங்களுக்கு உண்டு. குறிப்பாக கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகும். ஒரு பெரிய இடத்து நட்பு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகுவதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், 5இல் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். தொழிலில் பார்க்கின்ற பொழுது நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது.
மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 சந்திரன் 4 சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 3 சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகுவார்கள். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழிலில் பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய முடியும். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வீண் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 ராகு லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வதும் முருக வழிபாடு மேற்கொள்வதும் மிகச் சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 சனி 10 சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஏற்றமிகுந்த பலன்களை அடைய முடியும். சுபகாரிய முயற்சிகளில் அனுகூல பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் தற்போது குறையும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கங்கள் விலகி ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உங்களது பேச்சுத் திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. பொதுவாக பொறுமையை கடைபிடித்தால் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி 8 சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் 10 சஞ்சரிப்பது உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும்
இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகும். பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை நிதானத்தோடு இருப்பதும் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் மிகவும் நல்லது. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.